பிரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்களின் எம்எல்ஏ பதவி பறிபோகிற நிலைமையில இப்ப வந்து நிப்பாட்டிட்டாங்க பாஜக அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகல இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரா இருந்தாரு. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறங்கு முகமாவே இருந்தது. எதனா ஒரு விஷயத்துல ஏறி புடிச்சு மேல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனா, விசுவாசத்துக்குரிய ஒரு மனுஷனா இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது கூட தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கொடுத்தாங்க. சோ அந்த விசுவாசத்தின் காரணமா அந்த அம்மா ரிலீஸ் ஆகி வரும்பொழுது அந்த முதல்வர் பதவி அவங்க கிட்டே கொடுத்தாங்க. ஆனா இதே சம்பவம் இபிஎஸ்க்கு நடந்தது. சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது இங்க வந்து என்ன பண்ணாங்க, சிஎம் நீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா திரும்பி அவங்க வரும்போது அந்த பதவி அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா இல்லவே இல்லை. இதுதான் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட். ஆனா ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யாரு சிஎம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடி யாரு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். அது கட்சியா இருந்தாலும் ஆட்சியா இருந்தாலும் ஓபிஎஸ் தான் அப்படின்ற ரேஞ்சில தான் இருந்தது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் சிஎம் இருந்தாரு. ஆனா சசிகலா போன்ற உள்ளடி வேலையினால அந்த பதவியை என்ன பண்ணிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டு கொடுத்துட்டு. அப்பவும் அவர் வந்து என்ன பண்ணல, இங்க இபிஎஸ் பண்ண மாதிரி ஒரு வேலையை பண்ணல. எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தாங்க, ஆனா இந்த முதல்வர் பதவி அவங்க வாங்கணும்னு சொல்றாங்க. எதுக்கு நான் சண்டை போட்டுன்னு முட்டி மோதணும், அதனால இந்த ராஜினாமா பண்ணிட்டு நான் வெளியே வந்துறேன்னு சொல்லிட்டு டீசெண்டா வெளியே வந்தாரு. வெளியே வந்தது தர்ம யுத்தம் பண்ணாரு. தர்ம யுத்தம் பண்ணும்போது ஓபிஎஸ்க்குன்னு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருந்தது. ஆனா அதை எப்படி கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் இபிஎஸ் கூட போயிட்டு திரும்பவும் அதிமுக போயிட்டு கொஞ்சம் இது வச்சதுனால அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு, அதிமுக எப்படியாச்சுன்னா என்ன பண்ணலாம் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இரட்டை தலைமை அப்படின்ற ஒரு பேர்ல இருந்தாங்க. இபிஎஸ் என்ன பண்ணாரு, இல்ல ஒற்றை தலைமை தான் அப்படின்னு சொல்லும்போது இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இங்க என்ன பண்ணிச்சுன்னா சண்டை வந்தது. அப்போ பொதுக்குழுவெல்லாம் கூட்டி இபிஎஸ் எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்ற கதைலாம் நம்மளுக்கு தெரியும். அங்க ஓபிஎஸ் பொதுக்குழுல வச்சு எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, வாட்டர் பாட்டில தூக்கி எடுத்து அடிச்சாங்க, தரக்குறைவா பேசினாங்க, எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணாருன்னா சைலண்டாவே பொறுமையாவே என்ன பண்ணாரு, வெளியே வந்தாரு. சட்ட போராட்டங்களை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்ட போராட்டம் பண்ணாரு. ஆனா சட்டத்திலயும் அவர் என்ன பண்ணாரு, இபிஎஸ் அவர்கள் உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் இறங்கு முகமாவே இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்னாரு. 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுக அதிகாரப்பூர்வமான அதிமுக வேட்பாளரா நின்ன ஓபிஎஸ் போடி தொகுதியில நின்று என்ன பண்ணாரு, வின் பண்ணாரு, எம்எல்ஏவை வின் பண்ணாரு. ஆனா 2024 சட்டமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை நிக்கிறாரு. அப்போ இங்க ஒரு முரண்பாடு வருதுல்ல. அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கட்சியினுடைய அதிகார வேட்பாளரா நின்று ஜெயிச்சுட்டு அதே கட்சி சார்ந்தவர்களுக்கு எதிராக வந்து என்ன பண்றாரு, நிக்கிறாரு. சோ இங்க வந்து சில முரண்பாடுகள் வருது. சோ போடி தொகுதியில இருந்து மிலானி அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 150 பக்கத்துக்கு ஆவணங்களை சேர்த்து என்ன பண்ணிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னா, சோ ஓபிஎஸ் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும், அவரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா அவர் என்ன பண்ண நீடிக்க கூடாது, அவர் எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 150 பக்கத்துக்கு ஆவணங்களை சேர்த்து என்ன பண்ணிருக்காரு, சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கிட்ட என்ன பண்ணிருக்காரு, ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பூகம் எடுத்துருக்கு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஓபிஎஸ் அவர்கள் பண்ணது கரெக்டா சரியா அப்படின்னு சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை பிரிவு 2(1) படி ஒரு எம்எல்ஏ சுயேட்சை, அதாவது அதிகாரப்பூர்வமா அதிமுக நின்று ஜெயிச்சவரு சுயேட்சையா திருப்பியும் அந்த அதிமுகவுக்கு எதிராக வந்து என்ன பண்றாரு, தேர்தலை நின்று என்ன பண்றாரு, தோல்விறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அவரை தகுதி நீக்க செய்யணும். இந்த பிரிவுல படி என்ன பண்ண, ஒரு தகுதி நீக்க செய்யணும். அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையில பிரிவு 2(1) படி அவர் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு மிலானி என்பவர் என்ன பண்ணிருக்காரு, சட்டப்பேரவை தலைவர்கிட்ட புகார் கொடுத்தாரு. இந்த புகாரை வந்து சட்டப்பேரவை செயலாளர் என்ன பண்ணிருக்காரு, ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சட்ட வல்லுநர்களோடு ஆலோசிச்சு இது என்ன பண்ணலாம், இதுக்கு நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவை தலைவர் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்கு, பதிலடி கொடுத்திருக்காங்க. இது சட்ட வல்லுநர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு கட்சியுடைய கொறடாவை மீறியோ இல்ல ஒரு கட்சிக்கு குந்தம் விளைவிக்கிற வகையில எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் பண்ணதும் அது வந்து தவறுதான், அதன் அடிப்படையிலும் அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுகவோட அதிகார வேட்பாளரா என்ன பண்ணிருக்காரு, நின்று ஜெயிச்சிருக்காரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில அதே அதிமுக வேட்பாளரை எதிர்த்து இவர் சுயேட்சை நின்று இருக்காரு. எப்படிங்க ஒரு அதிமுக நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ திரும்பவும் அதிமுக எம்எல்ஏக்கு எதிராகவே சுயேட்சை நிக்க முடியும்? சரி, இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடு அடிப்படையில அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் இவரை வந்து என்ன பண்ணிருக்கு அங்க நின்று இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சில பவர்கள் வரணும், அந்த ஒரு சில சீட்டுகள்லாம் வின் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஓபிஎஸ் எப்படியாச்சும் முன்னாடி வர வச்சு இபிஎஸ் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலை இருந்தார்ல, அவரோட பிளான் படிதான் ஓபிஎஸ் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க ராமநாதபுரத்துல. ஆனா ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் நிக்கணும் அப்படின்னா வேற ஒருத்தர் நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாரு. ஆனா அங்க ஒத்துக்கவே இல்ல, ஓபிஎஸ் அதை நிக்க வைக்கணும். ஏன்னா இபிஎஸ்க்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னா ஓபிஎஸ் எம்பி ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் வந்து என்ன பண்ணாங்க நிக்க வச்சாங்க. பாஜகவுடைய கம்பலிஷன்ல என்ன பண்ணாங்க நின்னாரு. ஆனா இங்க எதிர்பாராத விதமா ஓபிஎஸ் அவர்கள் கணிசமான வாக்குகள் எடுத்தாரு, ஆனா தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதுதான் உண்மையா இருக்குது. ஏன்னா அவர் வின் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க எம்பியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் தோத்ததுனால இப்ப எம்எல்ஏவை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் பூதாகரமா அரசியல் என்ன பண்ணிருக்கு ரொம்பவே எழுந்திருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து இபிஎஸ் டீமுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்ந்த ஒரு 4 பேர், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் போன்றவங்க எல்லாம் அதிமுக எம்எல்ஏ இல்ல அப்படின்ற ஒரு லெட்டரும் என்ன பண்ணிருக்கு சட்டப்பேரவைத் தலைவர்கள் முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை எடுத்து ஆர்பி உதயகுமாருக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் கீழே தள்ளின மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப திரும்பவும் இந்த விஷயத்தை செஞ்சதுனால ராமநாதபுரம் தொகுதியில அவர் வந்து சுயேட்சையா நின்று தோத்ததுனால இப்போ இங்க எம்எல்ஏவை தொடர முடியாது, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது, அதனால அவரை எம்எல்ஏ பதவியில இருந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சிருக்காங்க. இது இபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சட்டப்பேரவைக்குள்ளே வரக்கூடாது, தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவருக்கு எந்த அளவுக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் தொடர்ந்து என்ன பண்ணாரு, இபிஎஸ்க்கு எதிராகவே சட்டப்பேரவைக்குள்ள வந்து என்ன பண்ணாரு எல்லா நிகழ்வுகளையும் நடந்துகிட்டாரு. ஆனா இப்போ இதனால அவர் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது போக அதிமுகவோட பலம் 66ல இருந்து 65 இறங்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்றது காரணமாக இப்ப அவர் எம்எல்ஏ பதவியில நீடிக்க கூடாது, அவர் பதவி பறிக்கப்படணும், தகுதி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு புகார் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.